Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல மாடியூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடியூல்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை செகண்ட் ஃபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா மாடியூல் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாடியூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2 ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் greet அப்படின்னு நேம் கொடுக்குறேன். தென் செகண்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் மாடியூல் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் greeting கொடுக்குறேன். ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். நான் அதுக்கு நேம் கொடுக்குறேன். தென் அட் த எண்டு கோலன் சிம்பிள் கொடுத்துடலாம். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். பிரிண்ட்டு வித்தின் டபுள் கோட்ஸ் ஹலோ அப்படின்னு கொடுத்துட்றேன். அதாவது நம்ம என்ன நேம் பாஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் அந்த நேம் கூடவே ஹலோன்னு வரும். ஓகே, தென் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் வித் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், காலிங் பண்ணலை. நான் செகண்ட் ஃபைலில் தான் அந்த காலிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ செகண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இந்த செகண்ட் ஃபைலில் நான் மாடியூல் கான்செப்டை கொண்டு வர போகிறேன். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு சொல்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மாடியூலை ஆட் பண்ணவே முடியும். என்ன மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியூல்னால் இட்ஸ் அ ஃபைல் நேம். என்ன ஃபைல் நேம் யூஸ் பண்ண போகிறீங்க? greet. ஸோ நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா greet ஃபைலுக்கு உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே இந்த செகண்ட் ஃபைல்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இம்போர்ட் greetன்னு கொடுத்தாச்சு. இப்போ பெர்மிஷன் கொடுத்தாச்சு. அதாவது greet ஃபைலுக்கு உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். தென் செகண்ட் லைனில் நான் ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடியூல் நேம் மென்ஷன் பண்ணணும். டாட் ஆப்ரேட்டர் இஸ் மேண்டேட்ரி. தென் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேம் greeting ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். நான் என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணுறேன், விஜய் கொடுத்தாச்சு. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோன்னு கொடுத்துட்டு ஆண்டனி விஜய் அப்படின்னு வரும். ஹலோ ஆண்டனி விஜய். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃபைலில் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அந்த காலிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம மாடியூல்னு சொல்கிற அந்த கான்செப்ட் கொண்டு வர வேண்டியது இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு சொல்கிற கீவேர்டு மூலமாட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணணும். அந்த ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணும்போது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் .py போடக்கூடாது. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் நான் என்ன கண்டென்ட் ஆட் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு என்ன ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் வித் டபுள் கோட்ஸ் ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 3 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதே நான் ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி greetன்னு சொல்கிற அந்த மாடியூல் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே ரன் பண்ணி காட்டுறேன். ஆரஞ்ச் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன கண்டென்ட்னாலும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபைலில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் ஃபைலில் தேர்ட் எலிமெண்ட்டு டிக்ஷனரி ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்டு டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் மென்ஷன் பண்ணுறேன். ஏஜ் கோலன் 20, தென் கமா கிளாஸ் ஃபைனல் இயர். ஓகே, தென் கமா தேர்ட் எலிமெண்ட்டு ரேங்க்கு கோலன் செகண்ட் ரேங்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஸோ சிம்பிள். அதே மாதிரி தான் greet டாட்டு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவனுடைய ஏஜ் வேணும்னா டபுள் கோட்ஸில் ஏஜ் அப்படின்னு கொடுத்தா போதும்.
பிஃபோர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணணும். பிரிண்ட் ஆஃப். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்டோட ஏஜ் கிடச்சிரும். சி, ஃபஸ்ட்டு ஹலோ ஆண்டனி விஜய், செகண்ட் லைனில் ஆரஞ்சு அண்ட் தேர்ட் லைனில் 20 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வே. ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் எவ்ரி டைம் வந்து நம்ம க்ரீட்டு அப்படின்னு கொடுக்க வேண்டியது இருக்குது. இது நம்ம ஷார்ட் ஆட்டு எப்படி நம்ம ஒரு மாடியூலை ரீநேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஜீன்னு கொடுத்துக்கலாம். அதாவது க்ரீட் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜீன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஜீனே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டைப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக டைப் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே, ஜின்னு கொடுத்தாலே போதும், ரொம்ப சிம்பிள். ரன் பண்ணுறேன் பாருங்கள், அதே ஆன்சர் தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு மாடியூலை ரீநேம் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபைலில் 3 கண்டென்ட் இருக்குது. ஒன்று ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், தென் ஒரு லிஸ்ட் இருக்குது, ஒரு டிக்ஷனரி. எனக்கு இந்த 3 எலிமெண்ட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கூட மென்ஷன் பண்ணலாம். ஸோ க்ரீட் ஃபைலிருந்து நான் ஃப்ரூட்ஸை மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக ஆக்சஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, ஃப்ரம் கொடுத்துட்டு க்ரீட் கொடுத்துட்டு இம்போர்ட்டு ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைலில் 3 எலிமெண்ட் இருக்குது. நீங்கள் எங்கள் ஃபஸ்ட் லைனில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணாத எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் தான் வரும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸை ஆக்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் ஹேஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும்போது நம்ம எவ்ரி டைம் க்ரீட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2னே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்துடும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா நம்மளுக்கு அந்த டாட் ஆப்ரேட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த க்ரீட்டிங்கும் யூஸ் பண்ணுறீங்க, ஓகே, என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ க்ரீட்டிங் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு வந்து எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸு கமா என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த 3 எலிமெண்ட்டில் 2 எலிமெண்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கமா யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா க்ரீட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ரீட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் க்ரீட்டிங் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ க்ரீட்டிங் ஆஃப் ஆண்டனி விஜய் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரன் பண்ண முடியும். சி, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபைலில் இருக்கக்கூடிய 3 எலிமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸையும் க்ரீட்டிங்கையும் எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் லாஸ்ட் லைனில் இந்த ஹேஷ் எடுத்து விட்டுட்டு ஜி தேவையில்லை, டாட் ஆப்ரேட்டரே தேவை கிடையாது. ஸோ டாட் ஆப்ரேட்டர் எப்போ தேவையில்லைன்னா நீங்கள் ஃப்ரம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக விஷயம் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் டாட் ஆப்ரேட்டர் தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் நம்ம மாடியூல்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே யூசர் டிஃபைன் மாடியூல். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பில்டின் மாடியூல். அது என்ன யூசர் டிஃபைன் மாடியூல், பில்டின் மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டிஃபைன் மாடியூலில் நம்மளே என்ன பண்ணுறோம், 2 ஃபைல் க்ரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறோம். பட் பில்டின் மாடியூலில் அப்படி கிடையாது. தட் இஸ் அ ரெடிமேட் மாடியூல். நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிகேஷன்லாம் தேவையில்லை, டேரெக்டாகவே யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ மேத்துன்னு சொல்கிற ஒரு பில்டின் மாடியூலை நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இம்போர்ட்டு மேத்து. ஸோ இந்த மேத்துன்னு சொல்கிறது இட்ஸ் அ பில்டின் ஒன், ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே மேத்து டாட் எஸ்கியூஆர்டினா என்னென்னா ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த மேத்துனா என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் பண்ண முடியும். மேத் டாட்டு அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே 25 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 வரும். சி, ஸோ இதே மாதிரி லைக் சீலிங் ஆப்ஷன். சீலிங்னால் வந்து நீங்கள் 5.67 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வரும். ஓகே, தட் இஸ் கால்டு சீலிங்.
5.67 கொடுத்தீங்கன்னா 6ன்னு வரும். அதே இது ஃப்ளோர் ஆப்ஷன்னா 5.67 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். திஸ் இஸ் வாட். இந்த மாதிரி ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த மேத்துன்னு சொல்கிற மாடியூல்குள்ளே இருக்குது. இதுக்கு பேர் தான் பில்டின் மாடியூல். ஸோ பில்டின் மாடியூலை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூசர் டிஃபைனை பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து என்ன பண்ணிக்கணும், டிசைன் பண்ணி ரெடி பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம இந்த பில்டின் மாடியூலில் எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம்மு மேத்து இம்போர்ட்டு எஸ்கியூஆர்டி. எஸ்கியூஆர்டினா ஸ்கொயர் ரூட்டு. ஓகே, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு உள்ள எஸ்கியூஆர்டி ஆஃப் 25 இப்படி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி கீழே பிரிண்ட்டு ஃப்ளோர் ஆஃப் 5.67 இப்படி கொடுக்குறேன். ஓகே, ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரதான் செய்யும். எஸ்கியூஆர்டிக்கு ஆன்சர் 5.0, பட் ஃப்ளோர் வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எஸ்கியூஆர்டி தான் யூஸ் பண்ண போகிறீங்க இதுலேருந்து, மேத்லேருந்து. ஸோ நீங்கள் ஃப்ளோர் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ளோர் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எரர் வராது. ஓகே, இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டே இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஸ்டார். பட் ஸ்டார் எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேத்துன்னு சொல்கிற அந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா மெமரி ஆக்குப்பை வந்து ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுடைய ப்ரோக்ராமோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்காக எஸ்கியூஆர்டி ஃப்ளோர் சீலிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஸோ எஃபெக்டிவ். ஓகே, ஸோ கைஸ், இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் புதுசாக ஏதாவது டாபிக் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அப்கமிங் செஷனில் ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.